அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சங்கடம் தீர்க்கும் சங்கடகரா சதுர்த்தி 16/5/2025 வெள்ளிக்கிழமை நமக்கு வருதுங்க. உங்கள் ஊருக்கு அருகாமையில் விநாயகப் பெருமான் ஆலயம் இருந்தாலும் சரி, இல்லை ஆலயத்தில் விநாயகப் பெருமான் சன்னதியாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்ய வேண்டியது சகல விதமான தடைகளும் நிவர்த்தியாகணும். வீட்டில் மங்களகாரியம் நடக்கணும். உங்கள் வீட்டில் செல்வம் பெருகணும். நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, மாலை 6 மணிக்கு மேலே இரவு 9 மணிக்குள்ளாக கோயில் இருக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் வந்து கணக்கில் இட்டுக்கிறீங்க. ஒரு தேங்காய் ஒன்று வாங்கிக்கிறேங்க. நல்ல நெத்து தேங்காயை வாங்கிக்கிறேங்க. அந்த தேங்காயை சரிபாதியாக உடைச்சிருங்க. உடைச்சி அதில் இருக்கிற தீர்த்தத்தை ஏதேனும் ஒரு செடி ஓரமாக, இல்லைன்னா சுவாமிக்கு அதை வந்து தீர்த்தமாக கூட கொடுக்கலாம். அந்த தேங்காயை உடைச்ச பிறகு தேங்காயில் மேலே வந்து ஒரு 5 குங்குமம் போட்டு, மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கணும். வச்சு அதில் நெய், சுத்தமான நெய், அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் பெஸ்ட். தேங்காய் எண்ணெயை ஃபுல்லாக ஊற்றி என்ன பண்ணுங்க, அந்த தேங்காய் நீங்கள் அப்படியே வச்சுன்னா சாயும். ஒரு அகலில் வச்சு, அந்த 2 தேங்காய் அகலில் வச்சு பஞ்சு திரி. ஏன்னா பஞ்சு திரிங்கிறது நம்ம எவ்வளோ தான் விளக்கு எரிஞ்சாலும் அந்த இடத்துல வந்து அதிகமாக புகை வராது. 2வது நெருப்பு பிடிக்காது. அழகாக வந்து அந்த எண்ணெயோடு நின்றுக்கிறோம். அப்படி அந்த தேங்காயில் பஞ்சு திரியிட்டு மாலை 6 மணிக்கு மேலே இரவு 9 மணிக்குள்ளாக உங்கள் ஊரில் கோவில் நேரங்களை பொறுத்து இந்த விளக்கு ஏற்று அச்சு வெல்லம் இருக்குது இல்லையா, அச்சு வெல்லம் ஒரு 2 வெல்லம் இல்லை 1 வெல்லம் வாங்கிக்கிறங்க. விநாயகப் பெருமான் பாதத்தில் வச்சுருங்க. இல்லை இங்கே வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா தேங்காய் வச்சு விளக்கு ஏற்றுறோம் இல்லையா, அந்த விளக்கு ஏற்றுற இடத்துலையே அந்த வெள்ளத்தை வச்சுருங்க. 2 வெத்தலை பாக்கு வச்சுருங்க. அந்த ஜோதியை ஏற்றி உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் விநாயகப் பெருமான்கிட்ட சொல்லுங்கள். எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, இதெல்லாம் நிவர்த்தியாக வேண்டும். நல்லா பிரார்த்தனை பண்ண பிறகு விநாயகப் பெருமானுக்கு உங்கள் பேரில் அருகம்புல் வாங்கி அர்ச்சனை பண்ணு. அர்ச்சனை பண்ண பிறகு மறுபடி விநாயகப் பெருமானை 9 முறை சுற்றி வாங்க. சற்று ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 2 நிமிஷம் உட்கார்ந்து மனமுருகி திருப்பி பிரார்த்தனை பண்ணுங்க. அதன் பிறகு நீங்கள் எப்பயும் வழக்கம் போல் வீட்டுக்கு வந்து உங்கள் வேலையை நீங்கள் செய்யலாம். அந்த தேங்காய் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த தேங்காய் கோவிலில் ஏற்றுற தேங்காய் மறுநாள் காலையில் அங்கே இருக்கிறவங்க அதை சுத்தம் பண்ணிடுவாங்க. அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. இது ஒவ்வொரு சங்கடகரா சதுர்த்தியும் நம்ம செய்யலாம். தேங்காய் தீபம், தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றுனா நல்ல பலன் கிடைக்குங்க. பஞ்சு திரியிடணும். அந்த தேங்காயில் சுற்றி ஒரு 5 மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கணும். மறந்துடப்படாது, அப்படியே ஏற்றப்படாது. அதில் வந்து மங்களகாரியமாக லட்சுமி வாசம் செய்யணும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அடுத்தடுத்து நல்ல வீடியோக்கள் உங்களை